ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், பட் இது ஒரு ரியல் ஸ்டோரி. ஒரு ஏழுவல் படிக்கிற போய் அவனோட குடும்பத்தில் சரியான கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏண்டா அந்த போய்க்கு தந்தை இல்லை. அவனை பார்த்துக்கொள்வது யாருண்டா அவனோட தாய் தான். அதாவது கிடைக்கிற வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அவனோட கிளாஸுக்கான ஃபீஸஸ், அவனோட டிரான்ஸ்போர்ட்டுக்கான அந்த செலவு அவ்வளோத்தையும் கொடுக்கறதுக்காக மிச்சம் போராடிட்டு இருக்கிறாங்க அவனோட தாய். இந்த நேரத்தில் இந்த போய் போகிறான் அவனோட ஊர்லேருந்து ஒரு வெளியூருக்கோ தன்னோட கிளாஸஸுக்காக. அங்கே போன இடத்துல இந்த போய்க்கு ஒரு கேர்ளோட தொடர்பு வருது. இப்போ இந்த தொடர்பால் என்ன நடக்குதுன்னா, இந்த போய் அவங்களோட தாய் அவனுக்காக கஷ்டப்பட்டு கொடுக்குற அந்த கிளாஸ் ஃபீஸஸ் இந்த கேர்ளுக்கு கொடுக்குறான். இந்த கேர்ள் அந்த கிளாஸ் ஃபீஸை எடுத்து கிளாஸுக்கு கட்டி படிக்க ஆரம்பிக்கிறான். கிளாஸ் ஃபீஸ் கட்டலாட்டி இவனுக்கு கிளாஸுக்குள்ளே என்டர் பண்ணலாம். அப்போ வீட்டில் போய்ட்டு இவனுக்கு செல்லலாம், நான் கிளாஸஸ் போகல அப்படின்னு. இவன் என்ன செய்கிறான்டா, மார்னிங் போயிட்டு அந்த புள்ளைய ஒரு முறை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு ஈவினிங் கிளாஸ் முடிய காட்டிலும் அந்த டவுனில் அங்கெங்கே சுற்றி திரிகிறான். இப்படியே காலங்களோடுதோ எக்ஸாம் கிட்ட வரதே இளவல். இந்த நேரத்தில் அந்த புள்ள அவனை கைவிடும். இப்போ இவன் மனநிலை மிச்சம் பாதிக்கப்படுது. சில நேரங்களில் ஆண்களோட மனசு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு அங்கிட்டு தாங்கிக்கலாம். இவன் கடைசியில் எப்படியோ நோட்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணிக்கிறான், பட் படிக்கலாம் போயிட்டு. கொஞ்சம் யோசிங்க அந்த தாயோட மனநிலையை. தாய்க்கு இது தெரிஞ்ச எப்படி அந்த தாயோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு